பிறப்புரிமை அடிப்படையில் இனி தானாக அமெரிக்க குடியுரிமையை கோர முடியாது என்று புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கி வேலை செய்யும் இந்தியர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தற்காலிக விசா அடிப்படையில் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் அங்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில் பெற்றோரின் குடியுரிமை அல்லது குடியேற்ற நிலை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அந்த குழந்தைகளுக்கு தானாக அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்ட நடைமுறை இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இனி அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் எவரும் அமெரிக்க குடியுரிமையை கோர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இந்த புதிய உத்தரவு 30 நாட்களில் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே H1B விசா திட்டம் குறித்து நான் நன்கு அறிவேன். நான் இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறேன். திறமையான மக்கள், சிறந்த மனிதர்கள் நம் நாட்டுக்குள் வர அனுமதிக்க வேண்டும். H1B திட்டத்தின் மூலம் நாங்கள் அதை செய்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள மிகவும் திறமையான வெளிநாட்டினருக்கான தற்காலிக விசாக்கள் தான் H1B விசாக்கள். இந்த விசாக்களில் 72% இந்தியர்கள் பெற்றுள்ளனர். இந்த விசா ஆரம்பத்தில் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படலாம். சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக ட்ரம்ப் கூறியதிலிருந்து H1B விசா குறித்த விவாதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் ஓரவஞ்சனையை மீறிதான் தமிழகத்தை முன்னேற்றி இருக்கிறோம். மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசு நிதியை செலவு செய்து செயல்படுத்தி வருகிறோம். அதிமுக கையாளாத நிர்வாக சீர்கேடு ஒருபுறம், மத்திய அரசின் பாராமுகம் மற்றொரு புறம் இருந்தும் முன்னேற்றி வருகிறோம் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விஜயை கண்டு தமிழக அரசுக்கு எந்த பயமும் இல்லை. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு சிலர் செயல்பட நினைக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே போராட்டங்கள் நடத்த வேண்டும் என அரசு தெளிவாக தெரிவித்துள்ளது. விஜய் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சியை நடத்தவே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவர் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தள்ளாடி கொண்டிருக்கிறது திராவிடம், பேரெழுச்சி பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல். பெரியார் திராவிடம் இல்லாமல் அரசியல் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் அவை எதுவும் இல்லாமல் தான் தனித்து நின்று 3வது பெரிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். 2026க்கு பிறகு திராவிடம் துடைத்து தூர வீசப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். டங்ஸ்டன் திட்ட 7 ரத்தும் மத்திய பாஜக அரசிடம் மக்களின் எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பில் டங்ஸ்டன் திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதை தவிர வேறு எந்த சமரசத்தையும் ஏற்க மாட்டோம். வெறுமனே வாயால் தரும் வாக்குறுதிகளை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. திட்டம் ரத்து செய்யப்படுவதை எழுத்துப்பூர்வமாக அரசாணை வடிவில் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு டெல்லி பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி ஆன்லைனில் கலந்துரையாடினார். அப்போது அவர், டெல்லியில் மது கிடைக்கிறது, ஆனால் குடிநீர் தான் இல்லை. கேஜ்ரிவாலின் வசந்த மாளிகை ஆம் ஆத்மியின் வஞ்சகம் மற்றும் அதன் பொய்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்குச்சாவடி ஊழியர்களின் பலம் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்யும் என்றார். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு செய்திருக்கும் மேல்முறையீட்டுக்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பு சிபிஐ சஞ்சய் ராய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பதில்களை கேட்ட பின்பு முடிவு செய்யப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் டெல்லி பேரவை தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதன்கிழமை வெளியிட்டார். அதில் நடுத்தர வர்க்கத்தினருக்காக மத்திய அரசிடம் 7 கோரிக்கைகளை கெஜ்ரிவால் முன்வைத்துள்ளார். மேலும் இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினர் வரி சுமையால் நசுக்கப்படுகின்றனர். அவர்கள் வரி பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மிக அதிகமாக வரி செலுத்துகின்றனர், ஆனால் குறைவான பலனை பெறுகின்றனர். நடுத்தர வர்க்கத்தினர் எந்த ஒரு அரசியல் கட்சியின் கொள்கைகளிலும் இல்லை. நடுத்தர வர்க்கம் அரசாங்கத்தின் ஏடிஎம்மாக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை கண்டுள்ளது. புதன்கிழமை சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து 1 பவுன் 60,200க்கு விற்பனையானது. 2வது முறையாக அமெரிக்க அதிபர் ஆகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய நாட்டு அதிபர் புதினை சந்திக்க தயார் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் புதின் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார். அதேபோல் திறமை வாய்ந்த மனிதர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதை தான் விரும்புவதாகவும் இத்தகையவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை என்றும் அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். H1B விசா விவகாரத்தை முன்வைத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.